வணக்கம் மக்களே. இந்த எபிசோட நம்ம பார்க்க போறது, வெறும் ரூ. 1,800 கடனுக்காக ஒரு உயிர் போயிருக்கு அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? ஒரு இன்விசிபிள் கும்பல் உங்க ஃபோட்டோவ மார்ஃபிங் பண்ணி உங்களோட கான்டாக்ட் லிஸ்ட்க்கு அனுப்புனா என்ன பண்ணுவீங்க? இந்த பயங்கரமான நெட்வொர்க்க பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது யாருக்கு வேணா நடக்கலாம். இந்த ஒட்டுமொத்த பயங்கரமான சம்பவத்துக்கு ஆரம்ப புள்ளி யார் தெரியுமா? ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தைச் சேர்ந்த 25 வயதான ஒருத்தர். பேரு சுரதா நரேந்திரா. கடல், மீன்பிடி தொழில். இதுதான் அவரோட உலகம். ரொம்பவே எளிமையான வாழ்க்கை. பெருசா எந்த லட்சியமும் இல்ல. ஆடம்பரமும் இல்ல. தன்னோட உழைப்புல வர வருமானத்த வச்சு குடும்பத்த ஹாப்பியா பார்த்துக்கிட்டு இருக்கணும். அவ்வளவுதான் அவருக்கு. அப்பதான் நரேந்திராவுக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகி வெறும் 47 நாள் தான் இருந்தது. புது வாழ்க்கை, புது கனவுகள், புது பொறுப்புகள். இப்படி அவரோட பயணம் அப்பதான் ஆரம்பிச்சிருந்தது. நம்ம எல்லாருக்கும் வர்ற மாதிரி ஒரு சின்ன நிதி நெருக்கடி அவருக்கு வந்தது. ஒரு திடீர் செலவு. கையில உடனே பணம் இல்ல. இந்த மாதிரி நேரத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்போம். இல்லனா தெரிஞ்சவங்க கிட்ட உதவி கேட்போம். ஆனா நரேந்திரா யார்கிட்டயும் கேட்டு தர்ம சங்கடப்படுத்த விரும்பல. ரொம்ப சின்ன அமௌண்ட் தானே அப்படின்னு ஆன்லைன்ல ஏதாச்சும் வழி இருக்கான்னு தேடி இருக்காரு. அப்பதான் அவர் கண்ணுல பட்டிருக்கு அந்த ஆப். அத ஆப்ன்னு சொல்றதா இல்ல ஆப்புன்னு சொல்றதான்னு தெரியல. கேஷ் மேக்ஸ். ப்ளே ஸ்டோருக்குள்ள போறாரு. இந்த ஆப்ப பார்க்குறாரு. அதோட விளம்பரம் எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? 2 நிமிஷத்துல லோன். ஆதார் கார்டு மட்டும் போதும். நோ சிபில் ஸ்கோர் நீடெட். இந்த மாதிரி விளம்பரங்கள் நம்மள கூட ஈஸியா இழுத்துரும் இல்லையா? அதே மாதிரி தான் நரேந்திராவும் உள்ள போயிருக்காரு. ஆப்ப டவுன்லோட் பண்றாரு. அது என்னென்னமோ பர்மிஷன்லாம் கேட்குது. கான்டாக்ட், கேலரி, மெசேஜ், லொகேஷன் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. நம்ம பொதுவா இதெல்லாம் யோசிக்காம அலோ அலோ அலோன்னு கொடுத்துருவோம் இல்லையா? நரேந்திராவும் அதையே தான் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு சின்ன அலோ பட்டன் அவரோட மொத்த வாழ்க்கையும் அந்த சைபர் கிரிமினல்ஸ் கையில கொடுக்க போகுதுன்னு அவருக்கு அப்ப தெரியாது. உள்ள போனதும் ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர். ஆதார் கார்டு, பான் கார்டு, ஃபோட்டோ இதெல்லாம் அப்லோட் பண்றாரு. ஒரு செல்ஃபியும் எடுக்கிறாரு. அடுத்த சில நிமிஷங்கள்ல அவரோட அக்கவுண்ட்டுக்கு பணம் வந்துருது. முதல் தடவ ரூ. 1,100. அடுத்தது 2வது தடவ ஒரு ரூ. 1,200. அட! இவ்ளோ ஈஸியா பணம் கிடைச்சிருச்சே! நரேந்திராவுக்கு ஒரு பக்கம் ஆச்சரியம். இன்னொரு பக்கம் நிம்மதி. அந்த சின்ன நிதி தேவைய சமாளிச்சிட்டாரு. ஆனா அவருக்கு தெரியாது, இது கடன் இல்ல. இது ஒரு டிஜிட்டல் பொறி. டிஜிட்டல் ட்ராப் அப்படிங்கிறது. அந்த ஆப் மூலமா அவரோட ஃபோன்ல இருந்த அத்தன கான்டாக்ட் நம்பர்ஸ், அவரோட பெர்சனல் ஃபோட்டோஸ், அவரோட மனைவி, குடும்பத்தோட ஃபோட்டோஸ் எல்லாமே அந்த சைபர் கிரிமினலோட கும்பல் சர்வருக்கு போயிடுச்சு அப்படிங்கிறது. கடன் வாங்கி அதோட தேவைகளை நிறைவேத்தின சந்தோஷம் கொஞ்ச நாள் தான். சீக்கிரமே அந்த 7 நாள் ரீபேமெண்ட் டேட்டும் வந்தது. அவர் வாங்கின கடனுக்கு ரீபேமெண்ட் டேட் வெறும் 7 நாள் தான். அந்த நாள்ல இருந்து தான் நரேந்திராவோட வாழ்க்கையில அந்த பயங்கரமான அத்தியாயம் ஆரம்பமாச்சு. அந்த சைபர் கிரிமினல்ஸ் தங்களோட உண்மையான முகத்தை காட்ட ஆரம்பிச்சாங்க. மக்களே, ஒரு சின்ன உதவிக்கு போன இடம் ஒரு நரகமா மாறும் அப்படின்னு நரேந்திரா கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. அந்த 7வது நாள் வந்தது. நரேந்திராவால பணத்தை திருப்பி கட்ட முடியல. அப்பத்தான் அந்த கேஷ் மேக்ஸ் ஆப்போட உண்மையான கோரமான முகம் வெளியே வர ஆரம்பிச்சது. முதல்ல ஃபோன் கால் ஒண்ணு. ஒரு நாளைக்கு 1, 2 இப்படின்னு ஆரம்பிச்சது. அப்புறம் 10, 20, 100 இப்படின்னு நிக்காம வர ஆரம்பிச்சது. காலையில, மதியானம், ராத்திரின்னு கால நேரம் இல்லாம அடிச்சுக்கிட்டே இருக்கும். போன அட்டெண்ட் பண்ணா எல்லாரும் ரொம்ப மரியாதையா தான் ஆரம்பிப்பாங்க. "சார் உங்க பேமெண்ட் டியூ இருக்கு. எப்ப கட்டுவீங்க?" அதுக்கு நரேந்திராவோட பதில், "சார் இன்னும் ஒரு 2 நாள்ல குடுத்துர்றேனே. கொஞ்சம் டைம் குடுங்க" அப்படிம்பாரு. அடுத்த கால்ல மரியாதை போயிடும். "ஏய் என்னடா நெனச்சிட்டு இருக்க? பணம் வாங்குனா திருப்பி குடுக்க வேணாமா?" அப்படின்னு மிரட்டல் தொனி. கெட்ட வார்த்தைகள திட்ட ஆரம்பிப்பாங்க. நரேந்திராவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. மனசுக்குள்ள ஒரு பயம் வர ஆரம்பிச்சது. இது வெறும் முதல் கட்டம் தான். இதுக்கு பேரு வெர்பல் ஹராஸ்மென்ட். அடுத்த கட்டம் ஃபோன் புக் ஷேமிங். மக்களே இத ரொம்ப கவனமா கேளுங்க. நம்ம அலோன் கொடுத்தப்போ நம்மளோட கான்டாக்ட் லிஸ்ட் அவங்களுக்கு போயிடுச்சுல்ல. இப்போ அந்த லிஸ்ட்ட யூஸ் பண்ண ஆரம்பிச்சுருவானுங்க. நரேந்திராவோட அப்பா, அம்மா, கூட பொறந்தவங்க, நண்பர்கள்னு எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்ப ஆரம்பிச்சாங்க. "உங்க பையன், உங்க ஃப்ரெண்டு ஒரு ஃப்ராடு. அவன் என்கிட்ட கடன் வாங்கிட்டு ஏமாத்திட்டான். அவன கட்ட சொல்லுங்க. இல்லன்னா உங்களுக்கும் சேர்த்து அசிங்கமாயிடும்." இப்படியெல்லாம் போகும். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நம்மள பத்தி இப்படி ஒரு மெசேஜ் நம்மளோட மொத்த கான்டாக்ட் லிஸ்ட்டுக்கும் போனா, இன்க்ளூடிங் உங்க ரிப்போர்ட்டிங் மேனேஜர், உங்களுடைய ஆஃபீஸ் கொலீக்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலீஸ் எக்ஸெட்ரா, எக்ஸெட்ரா. நம்ம நிலைமை என்ன ஆகும்? நரேந்திராவுக்கு தலையில இடி விழுந்த மாரி ஆயிடுச்சு. அவமானம் தாங்க முடியல. ஃபோன் எடுக்கவே பயப்பட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி, "என்னடா இது? ஏன் இப்படி பண்ற?" இப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சாங்க. நரேந்திரா அவங்க கிட்ட உண்மைய சொல்ல முயற்சி பண்ணியிருக்காரு. "இல்லடா நான் ஏமாத்துனது ஒரு சின்ன லோன் தான். அவங்க தான் அப்படி பண்றானுங்கன்னு" சொல்லி பார்த்தாரு. ஆனா
எத்தனை பேர் அதை நம்புவாங்க? இந்த கும்பல் இதோட நிறுத்தல. 3வதா கொடூரமான கட்டத்துக்கு போனாங்க. அதுதான் மார்ஃபிங் அண்ட் பிளாக்மெயிலிங். நரேந்திரா ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போது எல்லாத்துக்கும் அலோவ் கொடுத்தாரு இல்லையா? அத வச்சு அவரோட கேலரியில இருக்கிற செல்ஃபி ஃபோட்டோ, அவரோட மனைவியோட எடுத்த ஃபோட்டோ, குடும்ப ஃபோட்டோ, மொத்தமா அவர் கேலரியில இருந்த அத்தன ஃபோட்டோவுக்கும் ஆக்சஸ் கிடைச்சிருச்சு. அத ஆபாச ஃபோட்டோக்களோட மார்ஃபிங் பண்ணாங்க. அதாவது முகத்த மட்டும் வெட்டி இன்னொரு யூ நோ இட் மோசமான ஃபோட்டோக்களோட உருவாக்குனாங்க. அந்த மார்பிங் செய்யப்பட்ட ஃபோட்டோக்கள முதல்ல நரேந்திராவுக்கு அனுப்புனாங்க. "இந்த பாரு, இன்னும் 1 மணி நேரத்தில பணத்த கட்டல, இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் உன்னோட மொத்த கான்டாக்ட் லிஸ்ட்க்கு அனுப்பிருவோம். உன் பொண்டாட்டியோட ஃபோட்டோவ இன்டர்நெட்ல வைரல் ஆக்கிடுவோம்." அப்படின்னு மிரட்டாங்க. அந்த நொடி நரேந்திரா உடைஞ்சு போயிட்டாரு. இதுக்கு மேல அவரால தாங்க முடியல. தன் மானம், தன் குடும்பத்தோட மானம், முக்கியமா தன்னோட புது மனைவியோட மானம் எல்லாமே போயிடும்னு ஒரு உச்சகட்ட மன அழுத்தத்துக்கு போனாரு. அந்த கும்பல் வெறும் மிரட்டலோட நிறுத்தல. அவங்க சொன்னபடியே நரேந்திராவோட மனைவியோட மார்பிங் செய்யப்பட்ட ஃபோட்டோவ அவரோட சில ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பிட்டாங்க. இப்போ டிசம்பர் 7, 2024. இன்னும் 1 வருஷம் கூட ஆகல. அந்த நாள் வந்தது. இந்த அவமானத்தை இனிமே தாங்கிக்க முடியாது. இதுக்கு மேல வாழ்ந்து பிரயோஜனம் இல்லன்னு ஒரு விபரீதமான முடிவு எடுத்தாரு நரேந்திரா. வெறும் ரூ. 2300 கடனுக்காக ஒரு சைபர் கிரிமினல் கும்பலோட ஈவு இரக்கமில்லாத மிரட்டல்னால ஒரு அப்பாவி இளைஞனோட உயிர் போயிடுச்சு. ஆனா, இந்த கும்பல் எப்படி இவ்வளவு தைரியமா இயங்குது? அவங்கள ஏன் போலீஸால கண்டுபிடிக்க முடியல? இவங்களோட நெட்வொர்க் எவ்வளோ பெருசு? இத பத்திலாம் இதெல்லாம் வாங்க தெரிஞ்சுக்கலாம். இது டோட்டலாவே ஒரு சர்வதேச சைபர் கிரைம் வலைப்பின்னல். இந்த மர்ம வலைப்பின்னல் எப்படி இயங்குது அப்படிங்கிறத ஒரு டிடெக்டிவ் மாரி ஒவ்வொரு முடிச்சா அவிழ்க்க போறோம். இத நம்ம 4 முக்கியமான தலைப்புல விரிவா பார்க்கலாம். 1, பிரமிட் அமைப்பு. இந்த கும்பலோட தலைவன் யாரு? இந்த அமைப்பு எப்படி இயங்குது? 2வது, மியூல் அக்கவுண்ட். போலீஸ குழப்புன அந்த மர்ம கணக்கு என்ன? 3வது, இவங்க பேங்க்ஸ் எப்படி ஏமாத்துனாங்க? 4வது, பணத்தோட தடம் எப்படி மறைக்கப்பட்டது அப்படிங்கிறத. நம்பர் 1, பிரமிட் அமைப்பு. இது 3 அடுக்கு வியூகம். இந்த மோசடி கும்பல் ஒரு ராணுவம் மாதிரி, ஒரு பிரமிட் மாதிரி செயல்பட்டது. முதல்ல மேல்மட்டம். இதுல இருந்தது எல்லாமே சீன மூளைகள். எஸ், சைனீஸ் மக்கள். இந்த பிரமிடோட உச்சியில யாருக்கும் தெரியாம சீனால இருந்து நிறைய பேர் செயல்பட்டாங்க. குறிப்பா ஹண்ட் அண்ட் ஆண்டி. இந்த 2 மர்ம நபர்கள் தான் இந்த மோசடியோட சர்வதேச மூளைகள். நூத்துக்கணக்கான லோன் ஆப்புகளை உருவாக்குறது, அதை எப்படி இந்திய சந்தையில பரப்புறது, மிரட்டி பறிக்கிற பணத்தை எப்படி இந்தியாவில இருந்து வெளியே கொண்டு வர்றது, இப்படிங்கிற முழு திட்டத்தையும் வகுத்தது இவங்க தான். அடுத்தது செகண்ட் லேயர். இது ஒரு மிடில் லேயர் மாதிரி. சீனால இருக்கிறவங்க இங்க நேரடியா செயல்பட முடியாது. ஸோ இந்தியாவுக்கான ஆபரேஷனை கவனிக்க ஹைதராபாத்ல இருந்து ஜி சாம்பசிவராவ் அப்படிங்கிறவர் நியமிச்சாங்க. இவருக்கு கீழே கே சந்தீப், வி திலீப் குமார் இப்படின்னு 2 பேர் பிளஸ் ஒரு பெரிய பட்டாளம். இவங்களோட வேலை சீன தலைவர்கள் கட்டளையை நிறைவேற்றது தான். அதாவது போலி வங்கி கணக்குகளை நிர்வகிக்கிறது, பண பரிவர்த்தனைகளை கையாளுறது, அதுக்கப்புறம் கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்கள ஒருங்கிணைக்கிறது. அது யார் கீழ்மட்டம் கேட்குறீங்களா? அதையும் பார்த்தலாம். இது ஒரு சர்வதேச மிரட்டல் படை. மக்களை நேரடியா மிரட்டுற வேலைக்காக பாகிஸ்தான், நேபாள் மாதிரியான நாடுகள்ல கால் சென்டர் வச்சிருந்தாங்க. அங்க இருக்கிற ஆட்களுக்கு பாதிக்கப்பட்டவர்களோட விவரத்தை கொடுத்து மிரட்டல் வேலைகளை செய்ய வச்சாங்க. இவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா எல்லா லாங்குவேஜையும் பேசுவானுங்க. இவங்க பயன்படுத்தின ஃபோன் நம்பர்ஸ்லாம் பாகிஸ்தானை சேர்ந்த விர்ச்சுவல் நம்பர்ஸ். இதனால போலீஸ் அந்த நம்பர்ஸை ட்ரேஸ் பண்ணாலும் அது வெளிநாட்டில் போய் முடிஞ்சிடும். இந்த 3 அடுக்கு வியோகத்தால ஒரு அடுக்குல இருக்கிறவங்களுக்கு அடுத்த அடுக்குல யார் இருக்காங்க அப்படிங்கிறது முழுசா தெரியாது. கிட்டத்தட்ட துப்பாக்கி படத்துல வர ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி. அதாவது அந்த ஸ்ட்ரக்சரை சொன்னேன். இது போலீஸ் விசாரணையை திசை திருப்பறதுக்காக ஒரு கச்சிதமான திட்டம்னு வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது இந்த மோசடியோட முதுகெலும்பே இந்த மியூல் அக்கவுண்ட். இத தமிழ்ல எப்படி சொல்றது? சுமைக்கூலி கணக்குகள்னு வச்சுக்கலாமா? ஏன்னா தட் லுக்ஸ் மோர் ரிலவெண்ட். ஒரு எக்ஸாம்பிளோட இதை பார்த்துடலாம். ஒரு திருடன் ஒரு பெரிய வைரத்தை திருடுறான்னு வச்சுப்போம். அதை அவன் நேரடியா தான் வீட்டுக்கு கொண்டுட்டு போக மாட்டான். போலீஸ் பிடிச்சுப்பாங்க. ஸோ அந்த வைரத்தை ஒரு ஆட்டோ டிரைவர்கிட்ட கொடுத்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு கொண்டு வர சொல்றான்னு வச்சுப்போம். அங்கிருந்து அந்த வைரத்தை எடுத்துக்கிட்டு இன்னொரு ஆள் அதை ட்ரெயின்ல மதுரைக்கு அனுப்புவான். இப்படி பல கைகள் மாறி கடைசியில தான் திருடனுக்கு போய் சேரும். இங்க அந்த ஆட்டோ டிரைவரு, ரயில்ல கொண்டு போன நபரு, இவங்க எல்லாமே மியூல்ஸ், அதாவது சுமைக்கோழிகள். இவங்களுக்கு தான் என்ன கடத்திட்டு போறோம், வைரமா, திருட்டு பொருளா, கிரீடமா எதுவுமே தெரியாது. அகெயின் துப்பாக்கி படத்தில் வர அதே ஸ்ட்ரக்சரை, அதே டைலாக்ஸும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே வேலையை தான் இந்த பேங்க் அக்கௌண்ட்டுகளும் பண்றாங்க. மக்களுக்கு மிரட்டப்பட்டு அனுப்பப்படுற பணத்தை நேரடியா கிரிமினலோட கணக்குக்கு போகாது. அது முதல்ல இந்த மியூல் அக்கௌண்ட்டுக்கு போகும்.
அங்கருந்து பல கணக்குகள் மாறி கடைசியில தான் கிரிமினலுக்கு போகும். போலீஸ் ஒரு கணக்க பிடிக்கும்போது, அதுக்குள்ள பல கணக்குகள் தாண்டி போயிருக்கும். அதாவது இப்போ ரூ. 1,00,000 நீங்க டெபாசிட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அத 10 10,000 10ஆ பிரிச்சு 10 டிஃபரண்ட் அக்கவுண்ட்க்கு அனுப்புவாங்க. அங்கிருந்து சில நேரங்கள்ல மல்டிபிளா கூட ஸ்ப்ளிட் ஆகலாம். 3000 ஆவும், 5000 ஆவும், 2000 ஆவும். ஸோ மொத்தத்துல ஒரு அக்கவுண்ட்லேருந்து இன்னொரு அக்கவுண்ட்டுக்கு மல்டிபிள் அக்கவுண்டா ஸ்ப்ளிட் ஆயி போகும். ஸோ எந்த பணம் எந்த அக்கவுண்ட்லேருந்து எப்படி வந்ததுன்னு ட்ரேஸ் பண்றதே கஷ்டம். இப்போ நான் என் அக்கவுண்ட்லேருந்து உங்க அக்கவுண்ட்டுக்கு ஒரு ரூ. 1,00,000 அனுப்புறேன்னு வச்சுக்கோங்களேன். அது கிளியரா தெரிஞ்சிரும். ஓகே ரூ. 1,00,000 அப்படின்னு. இதுவே என் அக்கவுண்ட்டுக்கு வெவ்வேறு அக்கவுண்ட்லேருந்து 1000 1000 வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அக்கவுண்ட்ட ட்ரேஸ் பண்ணி போறது அப்படிங்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான நெட்வொர்க். ஸோ இத வச்சு போலீஸ ஏமாத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. அடுத்தது பார்ட் 3. இத எப்படி பேங்க் ஏமாத்துனாங்கன்னு பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். பேங்க்க எப்படி ப்ரோ ஏமாத்த முடியும்? அதுதான் எந்த அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணாலும் அரசாங்கத்தோட ஆதார் கார்டு, பேனு, ஜிஎஸ்டின்னு எல்லாத்தையும் வாங்குறாங்களே! எப்படி பண்ண முடியும்? அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. இப்படி ஏமாத்தி 1 இல்ல 2 இல்ல 132 அக்கவுண்ட்ஸ் திறந்திருக்காங்க. இதுல நம்ம முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இவங்க பேங்க் சிஸ்டத்தலாம் ஹேக்லாம் பண்ணல. அதுக்கு பதிலா அந்த அமைப்புல இருக்கிற ஓட்டைகள, எதிரிகளோட பலவீனங்கள ரொம்ப தந்திரமா பயன்படுத்தியிருக்கானுங்க. இதுவும் மல்டிபிள் ஸ்டெப்ல நடக்குது. முதல் ஸ்டெப் என்னன்னா, ஆள பிடிக்கிறது. உதாரணத்துக்கு ஆந்திரா, தெலுங்கானா இந்த மாதிரி மாநிலங்கள்ல இருக்கிற கிராமங்களுக்கு போய் படிப்பறிவு இல்லாத, வேலை இல்லாத ஒரு இளைஞர தேர்ந்தெடுக்கிறது. அவங்ககிட்ட போய், "தம்பி உன்கிட்ட இருக்க ஆதார் கார்டு, பான் கார்டு என்கிட்ட குடு. நான் உன் பேர்ல ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு, ஒரு பேங்க் அக்கவுண்ட்ட திறப்போம். அதோட பாஸ்புக்கு, ஏடிஎம் கார்டு மட்டும் நீ என்கிட்ட குடுத்துரு. அது சும்மா வச்சிருக்கிறதுக்காக உங்களுக்கு மாசம் ரூ. 2000 கமிஷன் தரோம்" அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிராமப்புற இளைஞர்களுக்கு பெருசா இத பத்தி டீட்டெயில் தெரியாது. சரி சும்மா இருக்கிற அக்கவுண்ட்டுக்கு தான் பணம் வருதே அப்படின்னு ஓகேன்னு சொல்லி இந்த டாக்குமெண்ட்லாம் குடுத்துருவாங்க. அடுத்த ஸ்டெப் ஜிஎஸ்டி நம்பர் வாங்குறது. இப்போ கிரிமினல் கையில ஒரு உண்மையான நபரோட உண்மையான பான் கார்டு கிடைச்சிருக்கு. அவங்க நேரா அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வமான ஜிஎஸ்டி வெப்சைட்டுக்கு போறாங்க. அங்க அந்த இளைஞரோட பான் கார்ட பயன்படுத்தி, லெட்ஸ் சே குமார் ஏஜென்சி அப்படிங்கிற பேர்ல ஒரு புதுசா ஜிஎஸ்டி நம்பருக்கு விண்ணப்பிப்பாங்க. அரசாங்கத்தோட ஆன்லைன் சிஸ்டம் அந்த பான் கார்டு உண்மையானதா அப்படின்னு மட்டும் பார்க்கும். பான் உண்மையானது அப்படின்னா குமார் ஏஜென்சி அப்படிங்கிற பேர்ல ஒரு உண்மையான ஜிஎஸ்டி எண் உருவாக்கப்படும். அடுத்த ஸ்டெப்பா இந்த டாக்குமெண்ட்லாம் வச்சுக்கிட்டு பேங்க்குக்கு போவாங்க. இப்போ கிரிமினல்ஸ் கையில உண்மையான ஜிஎஸ்டி நம்பர் இருக்கு, உண்மையான பான் கார்டு இருக்கு. இத வச்சுக்கிட்டு நேரா பேங்க்குக்கு போயிட்டு, எங்களுக்கு ஒரு கரண்ட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பேங்க்ல என்ன பண்ணுவாங்க? முதல்ல ஜிஎஸ்டி நம்பர வாங்கிட்டு அரசாங்கத்தோட தளத்துல சரிபார்ப்பாங்க. ஆமாப்பா, குமார் ஏஜென்சிங்கிற பேர்ல ஒரு கம்பெனி இருக்கு. ரைட். சரிபார்ப்பு ஓகே. அடுத்தது பான் நம்பர் வாங்குவாங்க. அத வருமானத்துறையோட வெப்சைட்ல போய் பார்ப்பாங்க. கரெக்ட் தான். பான் கார்டும் கரெக்ட்டா இருக்கு. சரி பார்த்தாச்சு. டிக். ஓகே. அடுத்தது அந்த பேங்க் ஆஃபீசர் டிஜிட்டல்லாம் சரி பார்த்தாச்சு. ஆவணங்களையும் சரி பார்த்தாச்சு. வந்திருக்கிற நபர ஒப்பிட்டு பார்க்கணும். ஆனா பிராக்டிகலா யோசிச்சு பாருங்க. உங்க முகம் உங்க பான் கார்ட்லயோ, ஆதார் கார்ட்லயோ நீங்க நேர்ல பார்க்கும்போது எப்படி இருக்கோ, அப்படிதான் இருக்கா என்ன? இதுவே ஒரு பெரிய லூப் ஹோல். அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, சில நேரங்கள்ல பான் கார்ட்ல இருக்கிற புகைப்படத்த லேசா மாத்தி அக்கவுண்ட் திறக்கிற ஆளோட முகத்துக்கு தகுந்த மாரி மாத்திருவாங்க. இன்னொன்னு ஏற்கனவே பார்த்த மாரி நேர்ல பார்க்குற முகத்துக்கும், ஃபோட்டோல பார்க்குற முகத்துக்கும் நெறைய வித்தியாசங்கள் இருக்கும். ஒரு நாளைக்கு நூத்துக்கணக்கான வாடிக்கையாளர்கள சந்திக்கிற ஒரு வங்கி அதிகாரி, இதையெல்லாம் எவ்வளோ ஆழமா சரி பார்ப்பாங்க சொல்லுங்க? நம்பர் சரியா இருக்கா? ரைட். அடுத்த கட்டத்துக்கு போயிடுவாங்க. அதுக்கு அடுத்தது ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட்டு, கம்பெனியோட சீலு, லெட்டர் ஹெட்டுன்னு எல்லாத்தையும் செம்ம ஹை குவாலிட்டியா தயார் பண்ணி ஒரு ஃபைலா குடுக்கும்போது, வங்கி அதிகாரிக்கு அது ஒரு உண்மையான நிறுவனம் தான் போல அப்படிங்கிற எண்ணம் வந்துரும். ஸோ, இப்படிதான் மொத்தமா சிஸ்டத்த ஏமாத்தி 132க்கு மேற்பட்ட மர்ம கணக்குகள், மியூல் அக்கவுண்ட்ட ஓப்பன் பண்ணியிருக்கானுங்க. ரைட். அதுக்கு அடுத்தது இந்த டிஜிட்டல் உலகத்துல எப்படி பணத்தோட தடயத்த மறைக்கிறாங்க? நம்ம ஏற்கனவே ஒரு ஹெட்ஸ் அப் மாரி பார்த்தோம். இப்ப டீட்டெயில்டா பார்த்தரலாம். இந்த மெத்தடுக்கு பேரு லேயரிங். அதாவது பாதிக்கப்பட்டவர் அனுப்புற பணம். நம்ம கேஸ பொறுத்தவரைக்கும் நரேந்திரா. அவரோட பணம் முதல்ல ஒரு அக்கவுண்ட்டுக்கு போகும். ஒரு மியூல் அக்கவுண்ட்டுக்கு. அடுத்த நிமிஷமே அந்த பணம் பல சின்ன சின்ன தொகைகளா பிரிக்கப்பட்டு 10 வெவ்வேறு மியூல் அக்கவுண்ட்டுக்கு அனுப்பப்படும். அந்த ஒவ்வொரு கணக்குல இருந்தும் பணம் நூத்துக்கணக்கான வேற சில அக்கவுண்ட்டுக்கு பரிமாற்றப்படும். போலீஸ் ஒரு அக்கவுண்ட்ட பிடிக்கிறதுக்குள்ள அந்த பணம் 1000 அக்கவுண்ட்ட தாண்டி இருக்கும். அதுக்கு அடுத்தது சில நேரம் எல்லைகள் கடந்தும் போகும். இது ரொம்ப பெரிய சவால். பணம் இந்தியாவுக்கு மட்டும் சுத்தாம துபாய், ஹாங்காங், சிங்கப்பூர்னு பல நாடுகளுக்கு பயணம் போகும். ஒவ்வொரு நாட்டிலயும் இதே மாதிரியான மியூல் அக்கவுண்ட் வச்சிருக்கிறனால, அந்த நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டோட கணக்கு விவரங்கள பெறுறது அப்படிங்கிறது ரொம்ப 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 கஷ்டம். இன்னொன்னு இந்த கிரிப்டோ கரன்சி. பேங்க் அக்கவுண்ட் மூலம் பணத்த சுத்த விடலாம். ஓரளவுக்கு பண்ண முடியும். பட் ரொம்ப டீப்பா ட்ரேஸ் பண்ணாங்கன்னா பாசிபிள் டூ ட்ரேஸ். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கிரிமினல்ஸ் எல்லாத்தையும் கிரிப்டோ கரன்சியா மாத்திருவாங்க.
வங்கி கணக்குல இருக்கிற பணத்த கிரிப்டோ கரன்சியா மாத்தி, ஒரு வாலெட்ல இருந்து இன்னொரு வாலெட்டுக்கு அனுப்பிடுவானுங்க. இந்த கிரிப்டோ வாலெட்ல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, ஒருத்தரோட ஐடென்டிட்டிய ஈஸியா மறைக்க முடியும். அதனால அது யாரோடது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது கிட்டத்தட்ட இம்பாசிபிள். கடைசி ஸ்டெப் அவங்க பண்றது கிரிப்டோ மிக்ஸர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டிஜிட்டல் ஹவாலா முறை. இது பலரோட கிரிப்டோ பணத்த ஒண்ணா கலந்து, யாரோட பணம் எதுன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு செஞ்சிரும். அவங்கவங்க பணம் அவங்கவங்களோடது தான். பட் எங்கேருந்து வந்தது அப்படின்னு கண்டே பிடிக்க முடியாது. இது பணத்தோட தடத்த முழுமையா அளிக்கிற ஒரு டெக்ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 4 பகுதிகளும் சேர்ந்தது தான் இந்த கண்ணுக்கு தெரியாத எதிரிய ஒரு மிகப்பெரிய சக்தியா மாத்துச்சு. இப்போ உங்களுக்கு காம்ப்ளிகேஷன் என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இப்படி இந்த காம்ப்ளிகேட்டட் சிச்சுவேஷன்லயும் போலீஸ்காரங்க இந்த மிகப்பெரிய வலைப்பின்னல எப்படி உடைச்சாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ரைட். நரேந்திரா தன்னைத்தானே மாய்ச்சிக்கிட்டதுக்கு பிறகு அவரோட மனைவி கொடுத்த புகாரோட அடிப்படையில விசாகப்பட்டினம் சைபர் கிரைம் போலீஸ் விசாரணைய ஆரம்பிச்சாங்க. அவங்க நரேந்திராவ மிரட்டுன வாட்ஸ்அப் நம்பர ட்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சப்போ, அது ஒரு சின்ன மீன பிடிக்கப் போயி, பெரிய பிரம்மாண்டமான திமிங்கலமே மாட்டுன கதையாயிடுச்சு. இதுல மாட்டுனவங்களோட எண்ணிக்கை மட்டும் 9,000. போலீஸ் அந்த 132 மர்ம கணக்குகள், அதாவது அந்த மியூல் அக்கவுண்ட் இருக்கு இல்லைங்களா? அதோட பரிவர்த்தனைகள ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது, அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான உண்மை தெரிய வந்தது. அது என்னன்னா, இந்த மோசடி கும்பலால இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட 9,000த்துக்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. யோசிச்சு பாருங்க. 9,000 பேருங்கிறத விட, அது 9,000 குடும்பங்கள். ஒவ்வொரு குடும்பத்திலயும் நரேந்திரா மாதிரி ஒருத்தர் அவமானத்தாலயும், பயத்தாலயும், மனவேதனையாலயும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த 9,000 பேர்ல எத்தனை பேர் தங்களோட சேமிப்ப இழந்தாங்களோ, எத்தனை பேர் தன்னைத்தானே மாய்ச்சிக்கிற நிலைமை வரைக்கும் போனாங்களோன்னு நினைச்சு பார்த்தா, ஐ ஹோப் யூ கெட் இட். இது வெறும் ஒரு பண மோசடி மட்டும் இல்ல. மாபெரும் ஒரு சைக்காலஜிக்கல் அட்டாக்னே சொல்லலாம். இதுல நடந்த மொத்த பரிவர்த்தனையோட அமௌண்ட் மட்டும் 200 கோடி ரூபாய். அதாவது அந்த 132 மியூல் அக்கவுண்ட்ல இருந்து நடந்த மொத்த பண பரிவர்த்தனைகள கணக்கிட்டு பார்த்தா, இவ்வளோ பெரிய தொகை வந்திருக்கு. அதுவும் வெறும் சில மாதங்கள்ல மட்டும். இப்படி வெறும் 132 அக்கவுண்ட் மூலமாவே 200 கோடி ரூபாய்க்கு மேல அப்படின்னா, இன்னும் எவ்வளோ அக்கவுண்டுகளோ யோசிச்சு பாருங்களேன். இதுல நரேந்திரா வாங்கினது வெறும் ரூ. 1,800 மட்டும்தான். ஆனா இந்த நெட்வொர்க்ல சுழன்ற பணம் 200 கோடி ரூபாய். சரி, இது எப்படி சாத்தியம்? இது ஒரு ரீசைக்ளிங் மாடலா ஒர்க் பண்ணுது. உதாரணத்துக்கு, எங்கிட்ட இருந்து பணத்த மிரட்டி வாங்கினத இன்னொருத்தருக்கு கடனா குடுப்பாங்க. அவர்கிட்ட இருந்து மிரட்டி வாங்கினத அடுத்தவருக்கு. இப்படியே ஒரே பணத்த வச்சு பல பேர கடனாளியாக்கி பல மடங்கு லாபம் பார்த்துருக்கானுங்க. இது ஒரு டிஜிட்டல் கந்தோட்டி மாரின்னு வச்சுக்கோங்களேன். இதுல ஹைலைட் என்னன்னா, சாம்பசிவராவ் ஞாபகம் இருக்கா? கதையில ஆரம்பத்துல வந்தாரே. இந்தியால கிட்டத்தட்ட பிரைன் மாரி ஆப்பரேட் ஆனவரு. அவரு சம்பாதிச்ச தொகை மட்டும் 4,50 கோடி ரூபாய். இவன் பண்ண ஒரே ஒரு ரோல் இந்திய ஆப்பரேஷனுக்கு தலைவனா இருந்தது தான். அவனுக்கு மட்டுமே இவ்வளோ கமிஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னா, சீனால இருக்கிற தலைங்களுக்கு எவ்வளவு போயிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு அப்பாவி இளைஞனோட உயிர் வெறும் ரூ. 2,300 கடனுக்காக பறிக்கப்பட்டது. ஆனா, அந்த உயிர பறிச்ச குற்றவாளி சம்பாதிச்சது 4,50 கோடி ரூபாய். இத விட ஒரு ஐரானி இருக்க முடியுமா என்ன? ஐ ஹோப் இந்த ஒரே ஒரு சின்ன நம்பர வச்சே அந்த கும்பல் எவ்வளவு ஈவிரக்கமற்றவங்கன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இவ்ளோ பெரிய நெட்வொர்க்க வெறும் வாட்ஸ்அப் நம்பர வச்சு போலீஸ் எப்படி உடைச்சாங்க? அந்த துப்பறி வேட்டைய இப்ப பார்த்துரலாம். இந்த வழக்க பொறுத்தவரைக்கும் போலீஸ் தேடின அந்த தடயம் நரேந்திராவோட மனைவி தன்னோட கணவரோட மரணத்துக்கு அப்புறம் அழுதுகிட்டே போலீஸ்ல கொடுத்த ஒரு சின்ன பேப்பர்ல இருந்தது. அதுல தன்னோட கணவர மிரட்டின வாட்ஸ்அப் நம்பர் எழுதப்பட்டிருந்தது. அந்த ஒரு சின்ன துப்பு தான் இந்த மாபெரும் வேட்டையோட புள்ளியா இருந்திருக்கு. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்தரலாம். ஸ்டெப் 1, முதல்ல மிரட்டின நம்பர ஆராயிறது. அதாவது விசாகப்பட்டினம் சைபர் கிரைம் போலீஸோட வேலை அந்த வாட்ஸ்அப் நம்பர ஆராய்ச்சி பண்றது தான். அவங்க அந்த நம்பர ட்ரேஸ் பண்ணப்போ முதல் சிக்கல், அது இந்தியா நம்பரே இல்ல. அது பாகிஸ்தான்ல இருந்து இயங்குற ஒரு விர்ச்சுவல் நம்பர். சரி, விர்ச்சுவல் நம்பர்னா என்ன? அது ஒரு சிம் கார்டே இல்லாத இன்டர்நெட் மூலமா மட்டுமே இயங்குற ஒரு நம்பர். இத உலகத்துல எந்த மூலையில இருந்து வேணா இயக்க முடியும். ஆப்வியஸ்லி இன்டர்நெட் வழியானா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இத ட்ரேஸ் பண்றது அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். கிரிமினல் வேணும்னே போலீஸ திசை திருப்ப தான் இந்த முறைய பயன்படுத்தியிருக்காங்க. போலீஸ்க்கு இது நல்லாவே புரிஞ்சுது. ஸோ, இந்த வழியில போனா நம்மால ஒருபோதும் குற்றவாளிய நெருங்க முடியாது அப்படின்னு அவங்க தன்னோட ரூட்ட மாத்துனாங்க. ரைட். ஸ்டெப் 2, ஃபாலோயிங் த மனி ட்ரெயில். அதாவது பணம் எப்படி வந்தது அப்படிங்கிற அந்த பாதைய தேடுறது. இதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, நரேந்திராவோட மனைவி தன்னோட கணவர காப்பாத்துறதுக்காக அந்த மோசடி கும்பலுக்கு ரூ. 2,000 பணம் அனுப்பியிருந்தாருன்னு பார்த்தோம் இல்லையா? அது எந்த வங்கி கணக்குக்கு அந்த பணம் அனுப்பப்பட்டது அப்படிங்கிற விவரத்த போலீஸ்ட்ட குடுத்தாங்க. அந்த ஒரு வங்கி கணக்கு தான்
போலீஸுக்கு கிடைச்ச முதல் ஸ்ட்ராங்கான த்ரெட். அந்த நூல புடிச்சு இழுத்தம்போது, ஒரு பட்டு புடவையே உருவிக்கிட்டு வர மாரி, அந்த மொத்த நெட்வொர்க்கும் வெளிய வர ஆரம்பிச்சது. போலீஸ் கோர்ட்டோட உதவியோட, அந்த முதல் கணக்கோட அக்கவுண்ட் ஏ இருக்கு இல்லைங்களா? அதோட முழு ஸ்டேட்மெண்ட்ட வாங்கி ஆய்வு பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்ட பார்த்தப்போ அவங்களுக்கு பல அதிர்ச்சிகரமான விஷயங்கள் தெரிஞ்சது. அந்த கணக்கு ஒரு தனிநபர் பேர்ல இல்ல. அது ஒரு நிறுவனத்தோட பேர்ல இருந்த கரண்ட் அக்கவுண்ட். இத பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அடுத்தது அந்த கணக்குல நரேந்திராவோட மனைவி அனுப்புன பணம் மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க பல பேர்கிட்ட இருந்து தினமும் லட்சக்கணக்கான ரூபா புட்டிங் இட் டுகெதர் வந்து விழுந்திருக்கு. அதுக்கு அடுத்தது கணக்குல வந்த பணம், வந்த அடுத்த சில நிமிஷங்கள்லயே பல சின்ன சின்ன தொகைகளா பிரிக்கப்பட்டு நூத்துக்கணக்கான வேற வங்கிக் கணக்குகளுக்கு மாற்றப்பட்டிருக்கு. இத பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அடுத்தது ஸ்டெப் 3. இது அன்கவர் இந்த நெட்வொர்க். இப்போ போலீஸ் கையில ஒரு கணக்குக்கு பதிலா நூத்துக்கணக்கான சந்தேகத்துக்குரிய கணக்குகள் இருந்தது. அதாவது அக்கவுண்ட்ஸ். அவங்க ஒவ்வொரு அக்கவுண்ட்டையும் தனித்தனியா ஆய்வு பண்ண ஆரம்பிச்சாங்க. பெரிய வேலை தான், டிடிஎஸ் வேலை தான். பட் சாய்ஸ் இல்ல. அக்கவுண்ட் ஏல இருந்து பணம் போன அக்கவுண்ட் பி, சி, டியோட விவரங்கள எடுத்தாங்க. அக்கவுண்ட் பில இருந்து பணம் போன அக்கவுண்ட் இஎஃப்ஜியோட விவரங்கள எடுத்தாங்க. ஒரு மல்டி லெவல் மார்க்கெட்டிங் மாரி இமேஜின் பண்ணிக்கோங்களேன். இப்படி ஒவ்வொரு கணக்குலயும் பண பரிவர்த்தனைகள ஒரு பெரிய வரைபடம் மாரி போட்டு, ஒவ்வொன்னையும் இணைச்சு பார்க்கும்போது தான், அவங்களுக்கு அந்த முழு வலைப்பின்னலோட அமைப்பும் புரிஞ்சுது. அது ஒரு ஸ்பைடர் மாரி இந்தியா முழுக்க பரவி இருந்தது. இந்த விசாரணையோட முடிவுல, ஒரே கும்பலால இந்த மாதிரி போலி ஆவணங்கள பயன்படுத்தி மொத்தம் 132 போலி கணக்குகள் திறக்கப்பட்டிருக்கு. அதாவது மியூல் அக்கவுண்ட் திறக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத போலீஸ் கண்டுபிடிச்சாங்க. இப்போ போலீஸோட அடுத்த கேள்வி இதுதான். இந்த 132 கணக்கும், அக்கவுண்ட்ஸும் யாரோட பேர்ல இருக்கு ராஜா? அந்த அக்கவுண்ட்ட திறந்த நபர்கள் எங்க இருக்காங்க? அவங்களுக்கும் இந்த கடத்தல் கும்பலுக்கும் என்ன லிங்க்? இந்த கேள்விக்கு விடை தேடி போலீஸ் தங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கைய ஆரம்பிச்சாங்க. அந்த நடவடிக்கை தான் இந்த குற்ற சாம்ராஜ்யத்தோட அஸ்திவாரத்தையே அசைச்சு பார்த்தது. அதுக்கு அவங்க வச்ச பேரு ஆப்பரேஷன் பிளாக் மணி. இந்த ஆப்பரேஷனோட நோக்கம் ஒண்ணே ஒண்ணுதான். அந்த 132 கணக்குகளுக்கும் பின்னாடி இருக்கிற ஒவ்வொரு ஆளையும் அரெஸ்ட் பண்றது. அதோட முதல் ஸ்டெப்பா போலீஸ் முதல்ல பெரிய தலைகள குறி வைக்கல. அவங்க குறி வச்சது அந்த பிரமிடோட பாட்டம்ல இருக்கிற, அதாவது அந்த மியூல் அக்கவுண்டுகள் யாரோட பேர்ல திறக்கப்பட்டதோ அந்த அப்பாவினவர்கள் தான் ஆப்வியஸ்லி. அவங்கள தான் போய் தேடி பிடிச்சாங்க. விசாரணையில அவங்கள்ல பெரும்பாலான மக்கள் மாசம் 5000, அதிகபட்சம் ரூ. 10,000 கமிஷனுக்காக தங்களோட டாக்குமெண்ட்டுகள கொடுத்த கிராமத்து மக்கள் அப்படிங்கிறது தெரிய வந்தது. குறிப்பா இளைஞர்கள். அவங்க கிட்ட விசாரிச்சப்போ, "சார் எங்களுக்கு எதுவும் தெரியாது. ஒரு ஏஜென்ட் வந்து கேட்டாரு. நாங்க குடுத்துட்டோம்." அப்படின்னு சொல்லி ஏஜென்ட்டுகள கை காட்டுனாங்க. இந்த ஏஜென்ட்டுகள் தான் அந்த கும்பலோட பிரமிட்ல அடிமட்டத்துல இருக்கிற குரூப் லெவல் ஆப்பரேட்டிவ்ஸ். இது போலீஸ்க்கு தெளிவா புரிஞ்சிருச்சு. ஸோ, போலீஸ் அடுத்ததா இந்த ஏஜென்ட்டுகள ஒருத்தர் ஒருத்தரா கைது பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க கிட்ட நடத்தின விசாரணையில, அவங்க யாருக்கு ரிப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிற தகவல் மெல்ல மெல்ல கறந்தாங்க. இப்படி ஒவ்வொரு கண்ணியா புடிச்சு, அவங்கள விசாரிச்சு அடுத்த கண்ணிய நிறுத்துனாங்க. வேர் மட்டத்திலிருந்து மெல்ல மெல்ல போலீஸோட கை அந்த பிரமிடோட நடுமட்டத்துக்கு நீண்டுது. இப்படி பல வாரங்களா நடந்த இந்த தொடர் விசாரணையோட முடிவுல, போலீஸ் கையில 3 முக்கியமான பேர்கள் சிக்குச்சு. இந்த 3மே நம்ம ஏற்கனவே பார்த்த பேரு தான். 1 ஜி. சாம்பசிவராவ். இந்திய ஆப்பரேஷன்ஸோட தலைவரு. அடுத்தது கே. சந்தீப். இவன் தான் கிரிப்டோ கரன்சி பரிவர்த்தனைய கையாண்டவன். அடுத்தது ஒய்.வி. திலீப். இவனும் பார்த்தீங்கன்னா, மேஜரா கிரிப்டோவோட டிரான்சாக்ஷன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கான். அண்ட் டாப் ஆஃப் இட் பேங்கோட அக்கவுண்ட்ஸும் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். இவங்க 3 பேருமே ஹைதராபாத், பெங்களூர் மாதிரியான பெரிய நகரங்கள்ல ரொம்ப ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்து வந்துட்டு இருக்கானுங்க. விசாகப்பட்டினம் போலீஸ், தெலுங்கானா, அதோட கர்நாடகா மாநில போலீஸோட ஹெல்ப்போட ஒரு மிகப்பெரிய கைது நடவடிக்கைக்கு பிளான் பண்ணாங்க. ஒரே நைட்ல பல தனிப்படை பிரிவுகளா பிரிஞ்சு ஹைதராபாத், கூடவே பெங்களூர்ல இருந்த இந்த 3 முக்கிய குற்றவாளிகள சுற்றி வளைச்சாங்க. ஹைதராபாத்ல இருக்கிற சொகுசு வீட்ல பதுங்கி இருந்த ஜி. சாம்பசிவராவ் கைது செய்யப்பட்டான். அவங்கிட்ட இருந்து பல லேப்டாப்பு, செல்போனு, நூத்துக்கணக்கான சிம் கார்டுகள் கைப்பற்றப்பட்டது. அந்த லேப்டாப்ல சீன தலைவர்களோட பேசினதுக்கான சேட்டிங் விவரங்கள், பணப்பரிமாற்றம் குறித்த கணக்கு வழக்குகள் அப்படின்னு எல்லா ரகசியமும் இருந்தது. அதுக்கு அடுத்தது பெங்களூர்ல ஒரு ஐடி கம்பெனியில ஊழியர் மாறி வாழ்ந்துகிட்டு வந்த கே. சந்தீப், கூடவே ஒய்.வி. திலீப் குமார் 2 பேரும் கைது செய்யப்பட்டாங்க. இவங்க கிட்ட இருந்து கைப்பற்றப்பட்ட செல்போன்கள ஆராய்ச்சி பண்ணும்போது, போலீஸாருக்கு செம்ம பெரிய ஜாக்பாட் கிடைச்சது. இந்த கைது நடவடிக்கை மூலமா இந்த மோசடி கும்பலோட இந்திய வலைப்பின்னல் கிட்டத்தட்ட முழுமையா சிதைக்கப்பட்டது.
அடித்தளத்துல இருந்த அப்பாவி இளைஞர்கள் முதல் நடுமட்டத்துல இருந்த தளபதிகள் வரை எல்லாத்தையும் போலீஸ் பிடிச்சிட்டாங்க. ஆனா, போலீஸ் இந்த வெற்றிய முழுமையா கொண்டாட முடியல. ஏன்னா, இந்த கைது நடவடிக்கையின் போது அவங்களுக்கு இன்னொரு அதிர்ச்சிகரமான, அதே சமயம் ரொம்ப முக்கியமான ஒரு தடயம் கிடைச்சது. அதுதான் கிரிப்டோ கரன்சி. அந்த கிரிப்டோ கரன்சிய வச்சு போலீஸ் என்ன பண்றாங்க? அதோட மதிப்பு எவ்வளவு? அதையும் பார்த்துடலாம் வாங்க. கிரிப்டோ கரன்சினா என்னன்னு கொஞ்சம் சுருக்கமா பார்த்துரலாம். இது ரூபாய், டாலர் மாதிரி ஒரு பணம் தான். ஆனா, இத நம்ம கையால தொட முடியாது. முழுக்க முழுக்க இன்டர்நெட்ல கணினி மொழியில உருவாக்கப்பட்ட, அதாவது கம்ப்யூட்டர் கோட் மூலமா உருவாக்கப்பட்ட ஒரு டிஜிட்டல் பணம். இதோட மிகப்பெரிய பிரச்சனையே, இத யாருக்கு அனுப்புறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் கிரிமினல்ஸ் பணத்த மறைக்கிறதுக்கு இத பயன்படுத்துறாங்க. இந்த மோசடி கும்பல் மக்கள் கிட்ட இருந்து பறிச்ச பணத்த பல மர்ம கணக்குகளுக்கு மாத்தி, கடைசியா அத கிரிப்டோ கரன்சியா மாத்தி சீனால இருக்கிற தலைவருக்கு அனுப்பிட்டு இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? போலீஸ் சந்தீப் கூடவே திலீப்ப அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம், அவங்க கிட்ட இருந்து கிடைச்ச செல்போன பறிமுதல் செஞ்சப்போ, அதுல கிரிப்டோ கரன்சிகள பரிமாற்றம் செய்யறதுக்கான சில பிரத்யேக ஆப், அதாவது கிரிப்டோ வாலெட் இருந்தத கண்டுபிடிச்சாங்க. ஆனா, அந்த வாலெட்ட திறந்து பார்க்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. ஏன்னா, அது ரொம்ப சிக்கலான பாஸ்வேர்ட். அந்த பாஸ்வேர்ட பிரேக் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ போலீஸ் என்ன பண்ணாங்கன்னா, சைபர் எக்ஸ்பர்ட்ஸ் உதவியோட அந்த பாஸ்வேர்டுகள உடைச்சு அந்த வாலெட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க. உள்ள போனதும் தான் அவங்களுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி. அந்த வாலெட்ல கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள கிரிப்டோ கரன்சிகள பதுக்கி வச்சிருந்திருக்கானுங்க. போலீஸ் உடனடியா அந்த கிரிப்டோ கரன்சிகள முடக்குனாங்க. அதாவது அந்த வாலெட்ல இருந்த பணத்த வேற எங்கேயும் அனுப்ப முடியாதபடி லாக் பண்ணிட்டாங்க. மொத்தம் 60,00,000 மதிப்புள்ள கிரிப்டோ கரன்சிகள அந்த ஒரே ரெய்ட்ல மட்டும் பறிமுதல் பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனா ஆந்திர மாநில போலீஸ் வரலாற்றிலேயே ஒரு லோன் ஆப் மோசடி வழக்குல கிரிப்டோ கரன்சிய வெற்றிகரமா பறிமுதல் பண்ணது இதுதான் முதல் முறை. இந்த கிரிப்டோ பறிமுதல் ஏன் முக்கியம் அப்படின்னா, இந்த கும்பல் பணத்தை வெளிநாட்டுக்கு கடத்தினதுக்கு ஒரு உறுதியான மற்றும் மறுக்க முடியாத ஒரு ஆதாரமா இருக்கு. அதுக்கு அடுத்தது பணவரத்து நின்னதுனால சீனால இருந்த தலைவர்களுக்கு செம பிரஷர். முக்கியமா பறிமுதல் செய்யப்பட்ட இந்த 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கிரிப்டோவை போலீஸ் மீட்டு இந்திய ரூபாயா மாத்தி பாதிக்கப்பட்டவங்களுக்கு திருப்பி கொடுக்க இது ஒரு வழியா இருந்தது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு சின்ன ஆறுதலாகவும் இருந்திருக்கு. இந்த கிரிப்டோ பறிமுதல் போலீஸ் தொழில்நுட்ப திறமைக்கும் விடாமுயற்சிக்கும் ஒரு நல்ல எக்ஸாம்பிள்னே சொல்லலாம். இதோட இந்த கதை முடியுது. பட் இதிலிருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம்? லெசன்ஸ் லேர்ன்ட் அப்படின்னு பார்த்துடலாம். ஏன்னா, ஜாக்கிரதையா இல்ல அப்படின்னா, நம்ம கூட அடுத்து நெறைய தடவ இருக்கலாம். இந்த மாதிரி மோசடிகள்ல இருந்து நம்மையும் நம்ம குடும்பத்தையும் எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறதுக்கு சில முக்கியமான குறிப்புகள். நம்பர் 1ங்க இது. ஆப் பர்மிஷன பாருங்க. ஒரு ஆப்ப டவுன்லோட் பண்ணும்போது, அது என்ன கேட்குது, என்னென்ன பர்மிஷன்லாம் கேட்குதுன்னு கண்ண மூடிட்டு அளவுக்கு குடுக்காதீங்க. ஒரு லோன் ஆப்புக்கு உங்க ஃபோட்டோ கேலரியும், கான்டாக்ட் லிஸ்ட்டுக்கும் என்ன வேல? சொல்லுங்க பார்க்கலாம். நான் என்னோட பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேனே. ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில ஆப்ப ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. போய் யூஸ் பண்ணி பாரும்பாங்க. ஃபார் சம் ஸ்பெசிஃபிக் யூஸ் கேஸ். ஆனா அந்த ஆப்ப இன்ஸ்டால் பண்ணும்போது, தேவையில்லாத ஒரே ஒரு பர்மிஷன் கிடைச்சா கூட அந்த ஆப்பே தேவையில்லன்னு சொல்லி நான் இன்ஸ்டால் பண்ணாத நாட்கள்லாம் எக்கச்சக்கமா இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன். நம்ம தமிழ்ல வந்த திகிடி படமும், இரும்பு திரைப்படமும் ஒரு பெரிய ஐ ஓப்பனர் எனக்கு. அந்த படத்த பத்தி ஒரு நாளைக்கு விரிவா பேசுவோம். இப்போ இந்த கதைக்கு வருவோம். ஸோ தேவையில்லாத பர்மிஷன் ஏதாவது ஆப் கேட்டுச்சுன்னா, டினை குடுத்துருங்க. அட்லீஸ்ட் இப்ப அந்த ஆப்ஷன் இருக்கு. பழைய ஆண்ட்ராய்டு வெர்ஷன்ல நீங்க டினை குடுக்க முடியாது. டினை குடுத்தீங்கன்னா, ஆப் இன்ஸ்டாலே பண்ண முடியாது. பட் இப்போ டினை குடுத்துட்டு வேணும்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பட் பி வெரி வெரி கேர்ஃபுல். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. வாட்ஸ்அப் எஸ்எம்எஸ்ல வர உங்களுக்கு ரூ. 2,00,000 லோன் சாங்ஷன் ஆயிருக்கு அப்படிங்கிற மாரி மெசேஜ் வந்ததுன்னா, அத நம்பி லிங்க தயவு செஞ்சு கிளிக் பண்ணாதீங்க. ஒரு 1 1/2 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, இந்த லிங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 ஜிபி டேட்டா ஃப்ரீ, 3 ஜிபி டேட்டா ஃப்ரீலாம் நெறைய மெசேஜ் வரும். பட் மக்கள் இப்போ கொஞ்சம் அலர்ட் ஆயிட்டாங்க. பெருசா யாரும் அந்த மாரி லிங்க் கிளிக் பண்றதில்ல. அது எல்லாமே ஒரு ட்ராப் தாங்க. அதுக்கு அடுத்தது, எந்த ஒரு நிதி நிறுவனத்துக்கிட்ட இருந்தும் கடன் வாங்குறதுக்கு முன்னாடி, அது இந்திய ரிசர்வ் வங்கி ஆர்பிஐயால அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம் தானான்னு சரி பாருங்க. இத ஆர்பிஐ வெப்சைட்ல ரொம்ப ஈஸியா பார்த்துரலாம். அத விட முக்கியம், அவசரப்படாதீங்க. 2 நிமிஷத்துல லோனு, இந்த மாதிரியான விளம்பரங்கள கண்டு தயவு செஞ்சு ஏமாறாதீங்க. முறையான கடன்னா கண்டிப்பா கொஞ்சம் டைம் எடுக்க தாங்க செய்யும். அவசரம் ஆபத்துல தான் கொண்டு போய் விடும். ஒருவேளை பாதிக்கப்பட்டா, ஒருவேளை நீங்களோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இந்த மாரி மிரட்டல் வந்தா பயப்படாதீங்க. அவமானமும் தேவையில்ல. உடனே எல்லா ஆதாரங்களையும் சேகரிச்சுட்டு பக்கத்துல இருக்கிற சைபர் கிரைம் போலீஸ்ல போய் புகார் குடுங்க. இங்க ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. அகெயின் நோ பாலிடிக்ஸ். பட் இந்த ஸ்டேட்மெண்ட்ட சொன்னது ஒரு பொலிட்டீஷியன்ங்கிறனால அவங்கள கோட் பண்ண வேண்டியதா இருக்கு. அன்புமணி ராமதாஸ் அவங்களோட ஒய்ஃப் ஒரு வாட்டி சொல்லியிருந்தாங்க. உங்கள பத்திய தப்பான ஃபோட்டோஸ் வந்தது அப்டின்னா, நீங்க அத பார்த்து வெட்கப்பட தேவையில்ல. 100க்கு 99.99% கண்டிப்பா அது மார்ஃபடா தான் இருக்கும். அதனால அத பத்தி கவலையே படாதீங்க. அப்படியே ஒரு வேள அது உண்மையா இருந்தாலும், அத பத்தி கவலைப்படாம இக்னோர் பண்ணிட்டே இருங்க. அத பார்க்குறானே, அவன் தான் அத பார்த்து வெட்கப்படணும்.
எனக்கு அவங்க சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ, அதுக்காக அத கோட் பண்ணேன். அதே தான் இங்கேயும் மென்ஷன் பண்றேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். இந்த மாரி ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் வந்தா, எல்லா ஆதாரங்களையும் குறிப்பா ஸ்கிரீன்ஷாட், ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் சேகரிச்சு பக்கத்துல இருக்கிற சைபர் கிரைம் போலீஸ்ல புகார் குடுங்க. இல்லன்னா, தேசிய சைபர் கிரைம் ஹெல்ப்லைன் நம்பரான 1930க்கு கால் பண்ணுங்க. பொதுவாவே மாடர்ன் டெக்னாலஜிஸ் எல்லாமே நமக்கு ஒரு பெரிய வரம் தான். ஐ ஸ்டில் ரிமெம்பர் த டேஸ். நான் என்னோட கரியர ஸ்டார்ட் பண்ணும்போது ஏடிஎம் கூட கிடையாது. ஐ ஹோப் என்னோட ஏஜ் இப்ப கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஒரு பெரிய லாங் கியூல சம்பளம் போடுற அன்னைக்கோ அல்லது அந்த 1 வாரத்துக்கோ அவ்ளோ பெரிய கியூ நிக்கும். போய் எழுதி குடுத்து தான் நம்ம பணத்த வாங்கணும். ஏடிஎம்லாம் வந்தபோது நாங்க அடைஞ்ச சந்தோஷத்துக்கெல்லாம் அளவே இல்ல. இப்போ அத விட பல படிகள் மேல போயாச்சு. நம்மலாம் இப்போ பணத்த கண்ணால கூட பார்க்கறதில்ல. எல்லாமே டிஜிட்டல் ஆயிடுச்சு. ஸோ தொழில்நுட்பம் அப்படிங்கிறது கண்டிப்பா நமக்கு ஒரு வரம் தான். அத சரியா பயன்படுத்தணும். இல்லன்னா நமக்கு அது சாபமா மாறிடும். எல்லாருமே கேர்ஃபுல்லா இருப்போம். சேஃபா இருப்போம். அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் உங்களோட உடல் நலத்தையும், மனநலத்தையும் பத்திரமா பார்த்துக்கோங்க.